அன்பான தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து இந்த மகிழ்ச்சியான குடும்பத்திலே எப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் எப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதே போல் ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, அதே போல் உங்களுடைய வாலிப பருவம், உங்கள் வாலிப பருவத்திலே நீங்கள் எவ்வளவாக கர்த்தரை முன்பாக வைத்து செழிப்புள்ள ஒரு வாலிப வாழ்க்கை வாழ வேண்டும் என்று போதனைகளை போதித்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது, நாம் இந்த பூமியிலே நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. இந்த COVID-19 நாட்களிலே உலகம் முழுவதும் ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் அமெரிக்க தேசத்திலே, பிரேசில் தேசத்திலே, இந்திய தேசத்திலே நோயால் பீடிக்கப்பட்டு அநேகர் மரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே நம்பர் 1 அமெரிக்காவாக இருக்கிறது. கொரோனா வியாதி பாதிக்கப்பட்ட மக்களிலே இரண்டாவது பிரேசிலாக இருக்கிறது. பாருங்கள், பிரேசிலுடைய ஜனாதிபதி கூட இன்னைக்கு கொரோனாவால் பீடிக்கப்பட்டிருக்கிறார். 3வது இடத்திலே இந்தியா இருக்கிறது. புரியுங்களா? இப்படியாக கொரோனாவிற்கு அநேகர் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. நோயில் பீடிக்கப்பட்டு அநேகர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அநேகர் என்ன செய்திருக்கிறாங்க, சுகமாகி வந்திருக்கிறார்கள். ஒரு சில கர்த்தருடைய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னாக்க கொரோனா வியாதினாலே மரித்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகின்ற பொழுது நெஞ்சம் கனகணக்கிறது. அது ஒரு துக்ககரமான செய்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நான் ஜீவனோடு இருந்து உங்களோடு பேசிக்கொண்டிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. கிருபை நம்மை தாங்குகிறது, நடத்துகிறது, ஜீவனை கொடுக்கிறது. இந்த பூமியிலே வாழும்படியாக, அவருக்காக காரியங்களை செய்யும்படியாக அனுதினமும் அவருடைய கிருபை நமக்கு ஏராளமாய் ஆண்டவர் கிருபையை கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய தேவன், நம்முடைய நேசர் விசேஷித்தமானவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஞானியாகிய சாலமோன், சாங் ஆஃப் சாங், புரியுங்களா? அதாவது உன்னத பாட்டிலே 5வது அதிகாரம் வசனம் 9 உன் ஸ்திரீகளுக்குள்ளே ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிறோம் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிறோம் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். புரியுங்களா? How is your beloved better than others? புரியுங்களா? நம்முடைய தேவன் மற்றவர்களை காட்டில் எப்படி விசேஷித்தவர். ஹல்லேலூயா. பார்க்கின்றோம். அதே உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. My lover is radiant and ruddy, outstanding among 10,000 என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 1000 நம்ம ஆண்டவர் 16,000 பேர்களிலே சிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் அந்த சிறந்தவர் நம்மை எப்படியாக தாயின் கற்பத்திலே உற்பவித்தது முதல் இந்த நாள் வரை ஆண்டவர் நம்மளை எவ்வளவாக அன்போடு கூட, கருசனையோடு கூட, பாதுகாப்போடு கூட நடத்தி கொண்டு வருகிறார். அருமையான விசுவாசிகளே, வாலிப தம்பி தங்கைகளே, பாருங்க, உபாகமம் 1வது அதிகாரம் வசனம் 31 தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வருகின்ற பொழுது, உபாகமம் 1 வசனம் 31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளில் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. புரியுங்களா? தேவன் எவ்வளவு அற்புதமாக அவரை பகலிலே மேகஸ்தம்பத்தோடு கூட, இரவில் அக்கினி ஸ்தம்பமாக, ஒவ்வொரு நாளும் மன்னாவையும் அவர்களுக்கு இறைச்சியையும் தண்ணீரையும் கொடுத்து எந்த விதமான வியாதிகள் அணுகாதபடி ஒரு தகப்பன் தோளிலே சுமப்பது போல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார். நம்மையும் இன்றைக்கு கர்த்தர் இந்த பூமியில் ஒரு அநாதைகளைப் போல அல்ல, திக்கற்றவர்களைப் போல அல்ல, நம்ம அலையாதபடி கர்த்தர் ஒரு தகப்பன் தோளிலே சுமப்பது போல இன்றைக்கும் இந்த நேரம் வரை சுமந்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த உன்னத பாட்டிலே பார்க்கின்ற பொழுது 8 அதிகாரங்கள் 8 அதிகாரங்களிலும்
எடுத்து நீங்கள் சாறு பிழிந்தால் என் நேசர் விசேஷித்தவர் என்று அது காண்பிக்கும். ஹல்லேலூயா. அதனாலே நம்முடைய ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய அன்பு, நேசம் என்றால் அன்பு, அந்த அன்பு எப்படிப்பட்டது? போலியான நேசம் அல்ல, உலகத்தார் அன்பு செலுத்துவது போல அந்த நேசம் அல்ல, இந்த மாய்மாலமான நேசம் அல்ல, ஏமாற்றும் நேசம் அல்ல, இது ஒரு உன்னதமான பரிசுத்தமான ஒரு நேசம். அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அப்படிப்பட்ட அவரை நீங்கள் உண்மையாய் நேசித்தீர்கள் என்றால் இந்த நேசத்தை நீங்கள், அந்த பரிசுத்த நேசத்தை, உன்னதமான நேசத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு கர்த்தர் அளவில்லாத அன்பை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த அன்பை உலகத்தில் நீங்கள் தேட முடியாது. உலக அன்பெல்லாம் மாய்மாலமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நீங்கள் எதை விரும்புகிறதோ அதை உங்களுக்கு கொடுக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். சாலமோன் பாருங்க, தேவனை அதிகமாக அவர் நேசித்ததினாலே சாலமோன் கேட்ட நாணத்தோடு கூட தேவன் அவருக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் அளவில்லாமல் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார் என்று 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தரின் மேலே அளவு கடந்த அன்பை சாலமோன் வைத்ததினாலே கர்த்தர் சாலமோனுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சாலமோன் 3000 நீதிமொழிகளை அவர் எழுதியிருக்கிறார். அதே போல பாடல்கள், இதெல்லாம் சாலமோன் பாடிய பாடல்கள். 1005 பாடல்களை அவர் பாடியிருந்தாலும் இந்த உன்னத பாட்டிலே பாடப்பட்ட அவருடைய பாடல்கள் தான் மிகவும் விசேஷித்தமானதாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நேசராகிய கர்த்தர் மற்ற எல்லா நேசர்களை காட்டிலும், மற்ற தேவர்களை காட்டிலும் விசேஷித்தவர். அவர் எப்படி விசேஷித்தவர்? யோபு 22ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்திலே அவர் உன்னதங்களிலே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, உன்னதங்களில் சிறந்தவர் என்றால் அவர் உன்னதங்களே இருக்கிறார் என்று யோபு 22:12 பார்க்கிறோம். எபேசியர் 1:3 உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆவது அதிகாரம் வசனம் 7 உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 24 வசனம் 49 உன்னதத்தின் பலத்தினாலே நம்மை ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய நேசத்தை உன்னத பாட்டு அநேகர் படித்து இது ஒரு காதல் காவியம் என்று சொன்னாங்க. ஏன்னா பாருங்க, இது உலகத்தார் எழுதிய ஒரு காதல் கடிதத்தை போல இருக்கிறது. ரோமியோ ஜூலியட் அவங்களுடைய கதையை போல, அது அவர்கள் பாடிய காதலை போல இருக்கிறது என்று சொன்னாங்க. ஈவன் கவிஞர் கண்ணதாசன் கூட இது ஒரு காதல் காவியம் என்று சொன்னார். அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது இதுதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இது ஒரு பரிசுத்த பரலோகத்தில் பிரவேசிப்பது போல ஒரு நேசம் என தேவனுடைய அன்பை நினைத்து நாம் பாடுகின்ற பொழுது அப்படிப்பட்ட பரலோக என நேசமாக பரிசுத்தமுள்ள ஒரு அன்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தர் நம்மை படைத்ததினாலே அவர் விசேஷித்தமானவராக இருக்கிறார். நம்மை பராமரிப்பதினாலே அவர் விசேஷித்தமானவராக இருக்கிறார். நம்மை பாதுகாத்து வருவதனாலே அவர் விசேஷித்தமானவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் பார்க்குறோம். பாருங்க, ஒரு கார் வாங்குகிறோம், புரியுங்களா? நல்ல ஒரு பெரிய ஒரு கார் வாங்கியிருக்கிற, ஒரு BMW கார் வாங்கியிருக்கிற ஒரு மனிதன்ட்டு போய் கேட்டால் அவர் சொல்வார், மற்ற மாருதி காரோ டொயோட்டா இந்த கார்களை காட்டும் இதில் நல்ல சொகுசாக பயணம் செய்யலாம், அதனால தான் BMW கார் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லுவார். பாருங்கள், நல்ல ஒரு பங்களா வீட்டில், ஒரு காண்டோமினியம் வீட்டில் இருக்கிறவங்க இது மற்ற வீடுகளை காட்டிலும், அடுக்குமாடி வீடுகளை காட்டிலும் இங்கே பாதுகாப்பு இருக்கிறது, என்ன ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது, ரிக்ரேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது என்று சொல்லி அந்த வீட்டை குறித்து பெருமையாக சொல்வார்கள். ஆனால் நாம் அதே போல மற்ற கடவுளை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய், எப்படி விசேஷித்தமானவராய் இருக்கிறார் என்றால் அவர் அன்பிலே விசேஷித்தமானவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மற்ற நேசர்களை, மற்ற தேவர்களை காட்டிலும் எப்படிப்பட்டவர்? அன்பிலே விசேஷித்தவர், தகப்பனுடைய அன்பிலும் மேலானவர், தாயினும் அன்பிலும் சிறந்தவர், ஆலோசனை தரும் இனிய போதகர், சகோதரனிலும் அதிகமாய் சிநேகிக்கூடியவர், உத்தம நண்பர், ஆத்மாவின் மேல் நேச வைத்த ஆத்ம மணமாளன், பரிசுத்தத்திலே விசுவாசமுள்ளவர், தியாகத்திலே தலை சிறந்தவர், 1000-16000 பேரிலும் சிறந்தவர், வல்லமையிலும் இணையற்றவர், வானிலும் பூமியிலும் மேலானவர், மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், இதோ மீண்டும் வருவேன் என்று சொன்னவர். இப்படிப்பட்ட விசேஷங்கள் உடையவர் தான் நம்ம விசேஷித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதில் பார்க்குறோம்,
அன்பிலே அவர் சிறந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, வானாதி வானங்கள் கொள்ளாத மகிமையின் தேவன் வானத்தை விட்டு சொர்க்கத்தை விட்டு இந்த பூமிக்கு இந்த மனிதனை தேடி அவர் மனித குலத்துக்கு மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. பூமிக்கு வருவதற்கு முன்பதாக இந்த மனிதனுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் எல்லாம் உருவாக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் மனிதனை படைத்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காரணம், அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு நித்தியமானது, அவருடைய அன்பு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அன்பு. ஹல்லேலூயா. அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, விசுவாசிகளே, இந்த அன்பை நீங்க ருசித்து பார்த்துட்டீங்கன்னா உலக அன்புக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. ஏன்னா உலக அன்பு எப்படிப்பட்டது? அது மாய்மாலமானது. ஹல்லேலூயா. உலக அன்பு நித்தியம் இல்லாதது. உலக அன்பு அது அடிக்கடி மாறக்கூடியது. உலக அன்பு அது பார்த்தீங்கன்னா அதில் நம்ம என்ன செய்ய பரிசுத்தத்தை காண முடியாது. உலக அன்பிலே ஏன்னா இடையிலே அது பிரிந்து போய்விடும். ஆனால் இயேசுவின் அன்பு கடைசி வரை நிலைத்து நிற்கக்கூடிய அன்பாய் இருக்கிறது. அவர் மேல, இயேசு மேல அன்பு வைங்க. ஹல்லேலூயா. இந்த அன்பை உங்க திறமையாலேயோ, உங்க பணத்தினாலேயோ, உங்க செல்வாக்கினாலேயோ, உங்க அந்தஸ்தினால இந்த அன்பை வாங்க முடியாது. இந்த அன்பு இயேசு கிறிஸ்துவனுடைய மனிதனுக்குள்ளாக ஊற்றப்படக்கூடிய தெய்வீக அன்பு. ஹல்லேலூயா. இந்த தெய்வீக அன்பு இதை பிதாவானவரே, பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால யோவான் 5:16 தன்னுடைய யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 யோவான் 3:16 தன்னுடைய சொந்த குமாரனையே தேவன் நமக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, பிதாவானவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட, தன்னுடைய சொந்த உலகத்திலே எல்லாவற்றிலும் மேலானது விலையேறப்பட்டது இயேசு, அந்த இயேசுவே நமக்கு கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தினார் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வைத்து ஆயிரக்கணக்கான பிரசங்களை பில்லி கிரகம் பண்ணியிருக்கிறார். அவருடைய பிரசங்கமே இந்த யோவான் 3:16 வைத்து தான் அவர் ஆரம்பிப்பாராம். இதனால்தான் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் இயேசுவண்டை திரும்பினார்கள். காரணம், இதிலே இயேசுவின் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்கிறோம். பாருங்க, நாம் அன்பு செலுத்துவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மிடத்தில் அன்பு செலுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, ஒருவர் இந்த தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்து இதை விளக்க வேண்டும் என்று சிந்தித்தாராம். சிந்தித்து பார்த்து அவர் என்ன செய்தாராம், இந்த உலகத்தை, இந்த வானம் இருக்கு பாருங்க, இந்த ஸ்கை, இந்த வானத்தை எல்லாம் பேப்பராக மாற்றி, கடல் இருக்கிற தண்ணீரை எல்லாம் மையாக, இங்காக மாற்றி, உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களை எல்லாம் வெட்டி பென்சிலாக மாற்றி அவருடைய அன்பை எழுதினாலும் போதாது, அவ்வளவு பெரிய அன்பு என்று சொல்லி தேவனுடைய அன்பை அவர் விவரிக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், தேவனுடைய அன்பு அகலமானது, அவ்வளவு அகலமானது, அவ்வளவு நீளமானது, அவ்வளவு உயரமானது, அவ்வளவு என்னப்பட்டது ஆழமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 18-19 அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய அந்த அறிவிக்கட்டாத அன்பை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்கிறார். அந்த அன்பை அவர் ருசித்து பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 8ஆவது அதிகாரம் வசனம் 3-4 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் அப்படி என்று சொல்லி தேவனுடைய அன்பை அவர் குறித்து விளக்குகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய அன்பு சேற்றிலிருந்து நம்மை தூக்கி பிரபுக்களோட ராஜாக்களோடு உட்கார வைக்கக்கூடிய ஒரு அன்பு, சேற்றிலிருந்து தூக்கி நம்மை சிங்காசனத்தில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு அன்பு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் இதை ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு உவமையின் மூலமாக ஒரு சாக்கடை ஆறு போய்கொண்டிருந்ததாம். சாக்கடை ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. சாக்கடை ஆறுல ஓடக்கூடிய தண்ணீர் பாருங்க அப்படி போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் அதிகாலை வேளையில
பக்கத்தில் ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த செடியில் பார்த்தீங்கன்னா பனித்துளி, அந்த பனித்துளி இருந்திருக்கிறது. சூரியன் அப்பொழுதுதான் உதித்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த சூரியனோட ஒளி அந்த பனித்துளியில் பட்டவுடனே அந்த பனித்துளி பிரகாசமாக மின்னி அப்படியே என்ன பல வர்ணமாக ஜொலித்து கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த சாக்கடை ஆறில் போகிற தண்ணி அதை பார்த்து ஏன்னா அந்த அந்த பனித்துளியை பார்த்து பாரு, நீ எவ்வளவாக ஜொலிக்கிறாய், என்ன எவ்வளவு வெளிச்சத்தோடு ஜொலிக்கிறாய், நானும் இந்த நாற்றமற்ற தண்ணீரில் போய் கொண்டிருக்கிறேன் என்று என்ன சொல்லி கொண்டிருந்தான். நானும் உன்னை போல மாற முடியுமா என்று அது யோசித்து கொண்டிருந்த பொழுது அந்த சூரியன் அப்படியே மேலே வந்து அந்த தண்ணீரில், அந்த சாக்கடை தண்ணீரில் பட்ட உடனே இந்த தண்ணீர் எவாப்ரேட் ஆகி ஆவியாக மேலே சென்று மேகத்தோடு இருந்தது. அன்றைக்கு இரவிலே அந்த தண்ணீர் என்ன பார்த்தீங்கன்னாக்க இந்த செடியின் மேலே பனியாக வந்து படர்ந்தது. மறுநாள் காலையிலே சூரியன் பட்ட பொழுது இந்த தண்ணீர் இப்பொழுது இது பிரகாசிக்க ஆரம்பித்தது. சாக்கடையில் இருந்த தண்ணீர் இப்பொழுது ஜொலிக்கக்கூடிய பல வர்ணமாக ஜொலிக்கக்கூடிய தண்ணீராக மாறியது என்று மாறியதாம். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் சேற்றில் இருந்து இருக்கலாம், உளையான சேற்றிலே, பாவ சேற்றிலே இருந்தா இந்த உன்னதர் நோக்கி நித்திய தேவனாகிய இந்த பரம தேவனாகிய இயேசுவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களை மகிமையின் அந்த பிரகாசம், மகிமையின் தேவனுடைய பிரகாசம் உங்கள் மேல் படுகின்ற பொழுது நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார், பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீது சாணி கிடங்களை கிடந்த பொழுது அவனை கர்த்தர் தூக்கி 1 சாமுவேல் 2:8 பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை பாவத்திலோ உலக கஷ்டத்திலோ மனவேதனையிலோ இருந்தீங்கன்னா, அருமையான வாலிப தம்பியே தங்கையே, என் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க முடியுமா என்று கேள்வியோடு உட்கார்ந்து இருந்தா, இந்த மகிமையின் தேவன் உன்மேல் பிரகாசிக்க விரும்புகிறார், உன்னை வெளிச்சமாக மாற்ற விரும்புகிறார். அவரை நீ நோக்கி பாரு, உன்னுடைய வாழ்க்கையை அவர் பிரகாசமாக மாற்றுவார். அதனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள யாராக இருந்தாலும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க உள்ளத்திலே என் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், அவரை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளாய் நீங்க மாறுறீங்க. அந்த மகிமையின் தேவன், மகிமையானவர் உங்கள் மேல் உங்களை பிரகாசமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அதனாலே அந்த தேவனுடைய அன்பு பெரிய அன்பாய் இருக்கிறது. எப்படிப்பட்ட மனிதனும் அவரை நோக்கி பார்த்தா பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாத ஒரு அன்பு. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பார்த்தீங்கன்னாக்க பாருங்க, அந்த அன்பு பார்த்தீங்கன்னாக்க ஒரு டாக்டர் பாருங்க, ஒரு பெண்ணை கேர்ள் ஃப்ரெண்டை நன்றாக நேசித்தார், லவ் பண்ணினார். திருமணம் முடிப்பதற்கு முன்பதாக அவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி அவர்கள் நிச்சயம் செய்து விட்டார்கள். இந்த காலகட்டத்தில் அந்த டாக்டருக்கு கண் ஒரு அம்ம நோயை கண் பார்வை பறிபோய் விட்டது. கண் பார்வை பறிபோய் விட்டதினாலே இப்பொழுது நிச்சயம் செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது அந்த பெண்ணிடத்திலே நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கேட்ட பொழுது அந்த பெண் சொன்னால், நீ இப்பொழுது குருடனாய் இருக்கிறாய், உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லி அந்த டாக்டரை புறக்கணித்து போய்விட்டாள். உடனே இந்த டாக்டர் தன் முழு அன்பையும் இயேசு கிறிஸ்து மேலே செலுத்தி அநேக பாடல்களை அவர் கர்த்தருக்காக எழுதினார். அவருடைய பாடல்கள் ஆங்கிலத்திலே அநேக பாடல்கள் இயேசுவின் அன்பை குறித்து அவர் எழுதி வெளியிட்டார் என்று நான் கேள்விப்பட்டேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒரு மாறாத அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு, ஒரு அன்பு மட்டும்தான். அருமையான வாலிப பிள்ளையே, வாலிப தம்பி தங்கையே, நீ யாரையும் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுடைய அன்பு மாறி போய் விடலாம், ஆனால் இயேசுவின் அன்பு மாறாத ஒரு அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? முடிவு வரையும் நிலைத்து நிற்கக்கூடிய அன்பு. யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு வரையந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். பாருங்க, இயேசு பாருங்க கடைசி வரை அவர் ஜனங்களிடத்திலே சீசரிடத்திலே அன்பு வைத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அன்பு நித்தியமானது. மத்தேயு 18:20 உலகத்தின் முடிவு பரிந்தம் இதோ சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தாரே, அவர் மாறாதவர், அவர் என்றைக்கும் உங்களை கைவிடாதபடி அவருடைய நேசத்துக்குள்ளாக அன்புக்குள்ளாக உங்களை வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. 4வது இயேசுவின் அன்பு தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு அன்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓசியா 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனை கட்டி இழுக்கிற கயிறுகளாலே, அன்பின் கயிறாலே நான் இழுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில தேவன் அன்பு செலுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா பார்க்கின்ற பொழுது நாம் எங்கே சென்றாலும் அவருடைய அன்பு நம்மை துரத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை விட்டு தூரமாய் போனாலும் அந்த அன்பு நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தகப்பனுடைய அன்பிலும் விசேஷித்தமானவர் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 103 அதிகாரம் வசனம் 13 பார்க்கின்ற பொழுது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்கக்கூடியவராய் இருக்கிறார். பாருங்க, இந்திய தேசத்திலே முகலாய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவர் பாபர் என்று நாம் பார்க்கிறோம். பாபர் என்பதுதான் முகலாய சாம்ராஜ்யத்தை, the Mughal empire was founded, பாபர் reigned 1526 to 1530, 1526 வருடம் முதல் 1530 வருடம் வரை அவர் அரசாட்சி செய்தார். முகலாய சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கினார். திம்மூர், அதாவது செங்கிஸ்தான், அந்த பரம்பரையில் அவர் பரம்பரையில் வந்த அவர் பாபர் அவர் முகலாய சாம்ராஜ்யத்தை இந்தியாவிலே ஆசியா முழுவதும் அரசாட்சி செய்தார். அந்த சக்கரவர்த்தியாக அவருடைய மகன் பேர் ஹுமாயூன். அந்த ஹுமாயூன் மேலே அதிக அன்பு வைத்தார், நேசம் வைத்தார். மகனை அதிகமாக அவர் என்ன செய்தார்? நேசம் வைத்து, அன்பு வைத்து, நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் அந்த மகன் பாருங்க, வாலிபனாக இருந்த பொழுது அந்த மகன் திடீரென்று விஷக்காய்ச்சலினாலே, ஜுரத்தினாலே, கொடிய அந்த விஷக்காய்ச்சலினாலே பிடிக்கப்பட்டு அவன் மரணத்துக்கு ஏதுவாக சென்று விட்டான். அப்பொழுது இந்த பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்காக அவருடைய கடவுளிடத்தில் வேண்டினாராம். கடவுளே, என் மகன் மேல் அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு மகன், இவன் மேல் நம்பிக்கை அன்பு அதிகமாக வைத்திருப்பதனாலே ஒருவேளை இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கொடிய வேதனையான அந்த விஷக்காய்ச்சல் எனக்குள்ளாக இறங்கி வரட்டும், நான் அந்த வேதனை ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய மகன் பிழைத்துக் கொள்ளட்டும், அவன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவனுக்குடைய கடவுளிடத்தில் கேட்ட பொழுது அந்த பாபர் மேலே அந்த விஷக்காய்ச்சல் இறங்கி வந்து ஹுமாயூன் பிழைத்துக் கொண்டான் என்று சரித்திரம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் என்ன செய்தார்? நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்கு ஜீவனை கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு தகப்பனுடைய அன்பிலும் மேலான அன்பு. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஒரு தகப்பன் தோளிலே சுமப்பது போல சுமந்தாரோ அப்படியாக உங்களை அவர் சுமக்க ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். சுமப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் உங்களை நோக்கி தன் கரங்களை நீட்டுகிறார். நீங்கள் ஆண்டவரே, என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் பிள்ளையாக உங்களுடைய கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கிறேன், என்னை தகப்பனே ஒரு தகப்பன் தோளில் சுமப்பது போல என்னை சுமந்து கொள்ளும் என்று கேட்கின்ற பொழுது அவர் நிச்சயமாக உங்களை சுமப்பார். எந்த தீங்கு அணுகாதபடி உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால்தான் அவரை நீங்க அப்பா பிதா என்று அழைக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் பார்க்கிற யோவான் 1:12 அவர் நாமத்தினாலே அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி அவர் உங்களுக்கு பரம தகப்பனாய் இருக்கிறார். நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனாலே பாருங்க, எரேமியா 2 அதிகாரம் 6 வசனத்திலே, என்னை விட்டு தூரப்பட்டு என்ன மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று கண்ணீரோடு கூட எரேமியா தீர்க்கதரிசி மூலம் என்ன சொல்கிறார்? இவ்வளவு உங்களுக்கு அற்புதம் செஞ்சனே, இவ்வளவு காரியங்களை செய்தனே, என்னை விட்டு தூரமாய் போவதற்கு என்ன அநியாயத்தை என்னிடத்தில் கண்டீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை போல அன்பு சிநேகம் செய்த அந்த பூமியில் ஒருவரும் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, கெட்ட குமாரன் பாருங்க, ப்ராடிகல் சன், லூக்கா 15வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது வசனம் 11 முதல் கடைசி வரை பார்க்கின்ற பொழுது பாருங்க, அந்த கெட்ட குமாரன், இளைய குமாரன் என்ன பண்ணா, தன் தகப்பனிடத்திலே என்ன ஆஸ்தியை பிரித்து கொண்டு உலக சிற்றின்பத்துக்குள்ளாக சென்றான். இஸ்ரவேல் தேசத்திலே தகப்பனுடைய சொத்தை எப்பொழுது பிரிப்பார் என்றால், தகப்பன் மரித்த பொழுதுதான் சொத்தை பிரிப்பாங்க. தகப்பன் உயிரோடு இருக்கும்போது சொத்தை கேட்டதுனாலே தகப்பன் உயிரோடு இருக்கும்போது அவன் சாகடித்து விட்டு எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அவன் உலக சிற்றின்பங்களோடு போய் நன்றாக அனுபவித்து எல்லாம் தீர்ந்து கடைசி சாப்பிடுவது கொன்றாமல்
பன்றியோடு கூட பன்றியோ மேய்ப்பவனாக பன்றிக்கு போடக்கூடிய தவிடு அதை சாப்பிடுவதற்கு கூட அவனுக்கு லாய்க்கில்லாதபடி கிடைக்காதபடி அவன் என்ன கிடந்தான். அப்பொழுது அவன் என்ன செய்யறான், அந்த இக்கட்டான அந்த மோசமான நிலைமையில தகப்பனுடைய வீட்டினுடைய மேன்மை நினைத்து பார்க்கிறான். தகப்பன் வீட்டில் எவ்வளவு வேலைக்காரர் இருக்காங்க, தகப்பன் வீட்டில் எவ்வளவு மேன்மைகள், எவ்வளவு சாப்பிட காரியம் எப்படியாக இருந்தன, ஒரு இளவரசனை போல இருந்தனம் என்று எண்ணி பார்க்கிறான். எண்ணி பார்த்து இப்போ தகப்பனிடத்துக்கு வருகிறான். தகப்பன் எப்பொழுது வருவான் என்று தூரத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறான். தகப்பனை விட்டு போனது முதல் தகப்பன் அவன் சென்ற திசையை நோக்கி என்றைக்கு திரும்பி வருவான் என்று அவன் நோக்கி கொண்டிருந்ததுனாலே அவன் என்ன செய்யறான் பாருங்க, தகப்பன் தூரத்திலே இளைய குமாரன் கெட்ட குமாரன் வருகிறதை பார்த்து ஓடி சென்று அவன் பாருங்க நாற்றத்தோடு இருந்தான், பன்றிகளோடு இருந்தான், பன்றிகளை மேய்க்கனா இருந்தான். அந்த நாற்றத்தை எல்லாம் பார்க்காதபடி அவனை அரவணைத்து அவன் வீட்டுக்கு அழைத்து வந்து கன்றுக்குட்டி அடைத்து அவன் நல்ல வஸ்திரங்களை போட்டு பாதரட்சை மோதிரம் எல்லாம் அழிவித்து அவனுக்கு ராஜ உபதேசம் தகப்பன் பண்ணினாராம். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் ரோமர் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? அப்ப இந்த இளையகுமாரன் மீண்டும் பாவத்துக்குள்ள போவானா? மீண்டும் அப்பா கிட்ட சொத்தை பிரிச்சுக்கிட்டு திரும்பி போவானா? போகவே மாட்டான். ஏன்னா ஒரு முறை அப்பாவை சாகடிச்சிட்டோம், அப்பா செத்துட்டாரு போயிட்டோம், இனி நம்ம போக மாட்டோம். ஏன்னா அப்பா கிருபையை நம்ம சேர்த்துட்டாரு. மீண்டும் மீண்டும் கிருபை பெருகும்படி அப்பாவை நம்ம சாகடிக்க மாட்டோம், அப்பா செத்து போயிட்டாருன்னு உலகத்தை சொல்ல மாட்டோம் என்று சொல்லி அந்த கிருபையிலே அவன் நிலைத்து நிற்பான் என்று ரோமர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி தெரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் அன்பை நீங்க ருசித்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க பாவத்துக்குள்ள போக மாட்டீங்க. இதாங்க அமேசிங் கிரேஸ். ஏன்னா இது ஒன்று பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க ஹைபர் கிரேஸ் இல்லை, இது ஹையர் கிரேஸ். புரியுங்களா? இந்த அன்பை ருசித்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய பாவத்துக்குள்ள போக மாட்டீங்க, தேவ அன்பை விட்டு பிரிந்து போக மாட்டீங்க. ஏன்னா அவர் பாருங்க உங்களுடைய பாவங்கள் என்ன வெண்மையான வெண்மையான ரத்தத்தை போயிருந்தாலும், ஏன்னா அது என்ன ஆண்டவர் பாருங்க சிவப்பான ரத்தத்தை போல இருந்தாலும் வெண்மையான பஞ்சை போல மாற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். நம்மளுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டு நான் அது நினையாயிருப்பேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன். இந்த இயேசுவின் அன்பை நீங்க ருசித்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த தகப்பனுடைய அன்பை ருசித்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க உலகத்துக்குள்ளாக போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க ஹையர் கிரேஸ். ஹல்லேலூயா. ஹைபர் கிரேஸ் இல்ல. ஹல்லேலூயா. ஹைபர் கிரேஸ் என்பது ஹையர் ஏன்னா பாத்தீங்கன்னா அது இல்ல, இது ஹையர் கிரேஸ், தேவனுடைய மேலான ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா அன்பு. ஹல்லேலூயா. விசேஷித்தமான கிருபை. ஹல்லேலூயா. இதுதான் அமேசிங் கிரேஸ். ஹல்லேலூயா. இந்த கிருபையை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா பாவத்துக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பார்த்தீங்கன்னாக்க, அந்த தேவன் உங்களுக்கு அவருடைய அன்பை நாம் பார்க்கின்ற பொழுது ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் வசனம் 15 என் பிதாவினிடத்தில் நான் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்கிறார். பாருங்க எப்படி கர்த்தர் எடுத்து வருகின்ற பொழுது நீங்க அவருடைய சமூகத்தில் காத்திருந்து வேதம் வாசித்து ஜெபிக்கின்ற பொழுது நல்ல ஆலோசனைகளை வேதத்தின் மூலமாக ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராக கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இக்கட்டான வேலைகளிலே ஏன்னா நீங்க முடிவெடுக்க வேண்டும் என்றால் நன்றாக ஜெப அறைக்குள் சென்று அறைக்குள்ளாக சென்று ஜெபித்து அந்நிய பாஷையில் பேசுங்க. கர்த்தர் உங்கள் உள்ளான இருதயத்தோடு கூட பேசுவார், வேதத்தின் மூலமாக பேசுவார், வசனங்களின் மூலமாக பேசுவார். நல்ல ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பாருங்க, சகோதர அன்பிலும் விசேஷமானவர் என்று மத்தேயு 12வது அதிகாரம் வசனம் 50 பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறான் என்று சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியதுதான் சகோதரர்களாக இருக்க முடியும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. யோவான் 20:17 இயேசு சீசர்களை பார்த்து சகோதரரே என்று அழைத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசுவினுடைய அந்த அன்பு சகோதர அன்பை போல இருக்கிறது. புரியுங்களா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்காக இந்த வேளையில் நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்பு இயேசுவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உன் அன்பு மாறாதது, உங்களுடைய நேசம் மாறாதது, உங்களுடைய கிருபை மாறாததப்பா. ஆண்டவரே, இந்த அன்பில் நிலைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த உலக காரியங்களிலிருந்து விடுபட ஆண்டவரே உங்களுடைய அன்பை நினைக்கின்ற பொழுது, கல்வாரி அன்பை நினைத்து
வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் அந்த பிள்ளைகள் ஒப்பு கொடுக்க நீர் உதவி செய்வீராக. நீர் கரத்தை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு அன்று விசேஷித்தமானது. 1000-16,000 பேர்களில் நீர் சிறந்தவர் என்று ஞானியாகிய சாலமோன் சொல்கிறாரேப்பா. ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள் ஒருபோதும் ஆண்டவரை உம்மை விட்டு விலக மாட்டார்கள். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை பெரியதப்பா. உம்முடைய கிருபை மேலானது. உம்முடைய அன்பிலே ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க உதவி செய்வீராக. இந்த அன்பு இந்த கொரோனா வியாதியிலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து உம்முடைய திட்டத்தை சித்தத்தை பூமியில் செய்யக்கூடியவர்களாய், வெற்றியுள்ளவர்களாய், ஜெயமுள்ளவர்களாய், பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் இந்த அன்பு மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.